பயணத்தை பற்றியது. அண்ணா தனது பழைய சிந்தனை மற்றும் உணர்ச்சி முறைகளில் இருந்து விடுபட தியானம் மற்றும் பல நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்றார். சமூகத்துடன் இணைந்திருந்ததன் மூலம் அவர் தனது குணமடையும் பயணத்தை தொடர அதிக ஆதரவை பெற்றார். செப்டம்பர் 2003 அண்ணாவின் மருத்துவர்கள் அவருக்கு முழுமையான மருத்துவ பரிசோதனை செய்தனர். இந்த பரிசோதனை அவருக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 1 வருடம் 9 மாதங்களுக்குப் பிறகும் அவருடைய கணவர் தற்கொலை செய்து கொண்டு 6 ஆண்டுகளுக்குப் பிறகும் செய்யப்பட்டது. அந்த பரிசோதனையின் முடிவுகள் ஆச்சரியமூட்டின. அண்ணாவின் புற்றுநோய் முற்றிலும் குணமாகிவிட்டது. அவரது உணவுக் குழாயில் இருந்த கட்டி மறைந்துவிட்டது. இரத்தப் பரிசோதனையில் புற்றுநோய்க்கான எந்த அடையாளமும் இல்லை. உணவு குழாய், பிறப்புறுப்பு மற்றும் ஆசனவாயிலிருந்த சளிப் படலங்கள் மியூக்கஸ் மெம்பரேன்ஸ் முற்றிலும் குணமாகிவிட்டன. இருப்பினும் ஒரு சிறிய சிக்கல் இருந்தது. வாயிலிருந்த புண்களுக்காக அவர் எடுத்துக்கொண்ட மருந்தின் காரணமாக அவருக்கு உமிழ்நீர் சுரக்கவில்லை. இந்த அனுபவத்தின் மூலம் அண்ணா ஒரு புதிய ஆரோக்கியமான நபராக மாறினார். வித்தியாசமாக சிந்தித்து, செயல்பட்டு, உணர்ந்ததன் மூலம் அவர் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டார். ஒரு வகையில் அவர் அதே வாழ்வில் மீண்டும் பிறந்தது போல் உணர்ந்தார். டிசம்பர் 2013 பார்சிலோனாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் தனது கதையை பகிர முடிவு செய்தார். பின்னர் நியூயார்க்கில் ஒரு மேடையில் தனது குணமடைந்த பயணத்தை பற்றி பேசினார். அதன் பிறகு லண்டனில் நடந்த ஒரு கருத்தரங்கில் மரபணுக்களின் செயல்பாட்டை பற்றிய எபிஜெனடிக்ஸ் என்ற விஷயத்தை கேட்டபோது அண்ணாவுக்கு ஒரு பொறி தட்டியது. புற்றுநோய் உட்பட இத்தனை நோய்களை நானே குணப்படுத்தி இருக்கும்போது என் வாயில் உமிழ்நீரை சுரக்க வைக்கும் மரபணுவை தூண்ட முடியாதா என்று அவர் சிந்தித்தார். சில மாதங்களுக்குப் பிறகு 2014 நடந்த மற்றொரு பயிலரங்கின் போது திடீரென்று அண்ணாவின் வாயில் உமிழ்நீர் சொட்டத் தொடங்கியது. அன்று முதல் அவருடைய வாயிலிருந்த சளிப்படலங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பின. உமிழ்நீர் சுரப்பும் சீரானது. அந்த புண்கள் மீண்டும் வரவே இல்லை.